ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக நான் டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பார்ட் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேறு பெயின் தர மாதிரி தெரிஞ்சு ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ நம்ம டே சைடை தான் காட்டுறது. டேடா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப கேஷுவலாக அப்படி அதோடு நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் ஆயிடுச்சு. நம்ம டே ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த ஜங்குக்கை பார்க்கல, இதுக்கப்புறம் நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டானுங்கிற மாரி ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப ஃப்ரீ அப்படியே நேராக ஹவுஸ்க்குள்ள என்றானம். டேயோட பேரண்ட்ஸ் டே கிட்ட வந்துட்டு நாங்கள் ஒன்று டிசைட் பண்ணியிருக்கோம், உனக்கும் ஏஜ் ஆயிருச்சுல, உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் நானும் மாமும் டிசைட் பண்ணிட்டோம். 2 days கழிச்சு உனக்கும் அந்த பர்சன்ட்டுக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி யாரை மேரேஜ் பண்ணிக்க போகணுங்கிற மாதிரி எதையுமே சொல்லாமல் உனக்கு மேரேஜ் ஒர்க்லாம் பண்ணியாச்சு. 2 days கழிச்சு நீ மேரேஜ் பண்ணி உன் ஹஸ்பண்டோட ஹவுஸ்க்கு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன மேரேஜா? ஆனால் டேட், எங்கள் பாரு நீ எதையும் எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லாத, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்னோட சன் இந்த டேட் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பான்ட்டு. நான் ஃபுல்லாக அந்த மாதிரி திங்க் பண்ணி தான் அந்த பசன்ட்டுக்கிட்ட என் சன் எல்லாத்துக்குமே ஓகே பண்ணுவானுங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டேன். எதுவும் எக்ஸ்கியூஸ் சொல்லாத, நீ இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணலையே, நான் கேட்டதுக்கு கூட எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வரலன்னு தானே சொன்னேன். ப்ளீஸ் டே, இந்த மாதிரிலாம் எக்ஸ்கியூஸ் சொல்லாத. டேட் வர பர்மிஷன் கொடுத்துட்டேன், ப்ராமிஸ் பண்ணிட்டேன், ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி டேயோட டேட் இந்த மாதிரி பேசுகிறட்டும். டேயோட மாமாவும் டேட் இந்த அளவுக்கு பேசுகிறாங்கல்ல, மேரேஜ் தானே பண்ணிக்க போகிற, உனக்கிட்ட ஏஜ் அதிகமாகிருச்சு, இன்னும் எவ்வளோ டேஸ் தான் எங்கள் பக்கத்தில் இருக்கிற திங்கிங்கில் இருக்கட்டே, மேரேஜ் ஆகி ஓன் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகாண்டாமா, அதை நாங்கள் பாட்டு ஹாப்பி ஆகாண்டாமா. 2 days கழிச்சு மேரேஜ், நீ எந்த எக்ஸ்கியூஸும் பேசக்கூடாது, மேரேஜ் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் 2 பேரும் டேக்கிட்ட எதையுமே கேட்காம மேரேஜை பற்றி எல்லாத்தையுமே பேசி ஓகேயும் பண்ண வச்சுருவாங்க. டேயுமே சரி ஓகே, சார்லி என்ன நம்மகிட்ட லவ்வா ஃபுல்லாவா சொன்னான், அதை எங்கே சொன்னால் அவன் மேலே நமக்கு ஒரு குட்டி க்ரெஸ் இருந்துச்சு. இப்போ என்ன, அந்த க்ரெஸ் இப்போ காணாமல் போயிடுச்சு. என்னோடய பேரண்ட்ஸ் இந்த அளவுக்கு ஒரு ட்ரீமாக ஒரு ஆசையோட எனக்கு மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லைஃப்பில் மூவ் ஆன் ஆக வேண்டியதான், 100% லவ் பண்ண வேண்டியதானுங்கிற மாரி நம்மகிட்டே பேரண்ட்ஸ் சொன்ன மூமெண்ட்டுக்கு ஓகே பண்ணி நம்ம இந்த மேரேஜை பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பை மூவ் ஆன் பண்ணலான்ங்கிற மாதிரி பேரண்ட்ஸ்கிட்டையும் ஓகே பண்ணிடுவார். சரி, நீங்கள் இந்த அளவுக்கு டென்ஷன்லாம் ஆகாண்டா, நான் மேரேஜே பண்ணிக்கிறேங்கிற மாரி ஓகே பண்ணுறதை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியானா. இப்போ டேக்கி மேரேஜுக்கால தான் காட்டுது. மேரேஜுக்கால டே ஸ்டேஜில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்ன மாம், நானும் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன், இன்னும் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ட் இந்த பிளேஸ்க்கே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது அந்த பர்சன்ட்டுக்கு ஏதோ இம்பார்ட்டண்டான ஒர்க்கான்ட்டே, ஆனால் இந்த பிளேஸ்க்கு வர ரொம்ப டைம் ஆகுது, இன்னொரு 10 seconds இந்த பிளேஸ்க்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேட்டை பேசிகிட்டு இருந்தா. என்ன டயட்டை கீப்பப் பண்ணவே தெரியாது போலுக்கே, ஃபஸ்ட்டில் அவன் தான் முதல்ல இந்த ஸ்டேஜுக்கு வரணும், நானே இங்கே 10 minutes வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் இந்த பிளேஸ்க்கு வரல, இந்த பர்சனோட மூமெண்ட்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷன்லேயே நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக் செம்ம மாசா கெட்டா அப்படியே இந்த சைடும் பீப்புள்ஸ், அதாவது ரிலேட்டிவ் மெம்பர்ஸ்க்கு நடுவில் பிளேஸ் இருக்கும்ல நடந்து போகிறதுக்கு, அதில் செம கெத்தாக சுகா கூட பேசிக்கிட்டே கரெக்டாக ஸ்டேஜுக்கு வருவாரா. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வர்ற மூமெண்ட்டை பார்த்துட்டு செம ஷாக்கில் நம்ம ஜேக்கே நோட் பண்ணால் மேரேஜுகளிலே ஏதோ ப்ராப்ளம் பண்ண போகிறோம்பளுக்கே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி நம்ம ஜேக்கியை நோட் பண்ணால் ஜேகே கரெக்டாக பக்கத்தில் டேயை நோட் பண்ணி ஸ்மைல் பண்ணபடி, இனி நீ எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்டே சொல்லுவாரா. இனி எங்கேயும் நீ தப்பிச்சு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஃபாதரை நோட் பண்ணிவிட்டு மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு நான் ஷாக் ஆகி அவங்க மாமை நோட் பண்ணிவிட்டு இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இவர் தான் அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ட், சரி மேரேஜுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மேரேஜை என் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் 2 பேரும் ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கினா. ஜங்குக்குடா, என்னமோ என் லைஃப்பில் உன்னை எடுத்தே வைக்க முடியாதுன்னு லவ்வை சொன்னால் உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலல்ல, அதான் டேரெக்டாக நான் உன்னை மேரேஜே பண்ணிக்க போகிறேன், அப்புறம் நீ என்னை விட்டு போக முடியாதுல்ல, நீ என் ஒய்ஃப் ஆயிடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணி நக்கலாக சிரித்தான். இந்த மாதிரி அவ்வளோக்குள்ளே இக்னோர் பண்ணி திட்டி அனுப்புனதுக்கப்புறமும் பேரண்ட்ஸ்கிட்ட எதையோ பேசி
மேரேஜ் லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கானுங்கிற மாரி டென்ஷன்லேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ரிங்கை கொடுத்து போட சொன்னால் நம்மகிட்டே அப்படியே ரிங்கை ப்ரெஸ் பண்ணி விட்டால் பிக்சர் ஒர்க்குக்கு அந்தளவுக்கு கடுப்பில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் டைம் ஆகுது பேபி ஃபிங்கரை நீட்டு நான் ரிங் போடணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹேண்ட்ஸை கொடுக்காட்டாலும் டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ஓப்பன் பண்ணி ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணி ரிங்கை போட்டு விட்றாரு. போட்டு விட்டுட்டு என்ன உனக்கு தனியாக வர சொல்லணுமா, ரிங்கை போட்டு விடு, எல்லா ரிலேட்டிவ் மெம்பர்ஸும் வெயிட் பண்ணுறாங்கல்ல, உன் டேடு மாமா கூட அந்த குட் நியூஸ்க்கு தான் வெயிட் பண்ணுறாங்க, ரிங்கை போடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி நம்ம ஜங்கு பிளாக்மெயில் மேலே பிளாக்மெயில் பண்ணுறத பாட்டு காண்டாகி கீழே ஸ்டேஜு கீழே பேரண்ட்ஸ் இருக்கிட்ட நோட் பண்ணிவிட்டு கோவத்தை எல்லாத்தையும் அவருக்குள்ளேயே வச்சுட்டு அப்படியே அந்த ரிங் எடுத்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேயும் போட்டு விட்றாரு. இந்த மாதிரி போட்டு விட்டா நம்ம ஜங்குக்கிட்ட நோட் பண்ணபடி ஸ்மெயில் பண்ணபடி கிட்ட க்ளோஸாக வந்துட்டு இனி நீ இங்கேருந்து எங்கேயுமே போக முடியாதுட்டு என் கூட தான் லைஃப் எண்ட் ஆகிற வரைக்கும் இருக்க போகிற. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, இந்த டே என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு டே. ஏன்னா நீ என்னோடய லைஃப்பில் என் பார்ட்னராக என்கிட்ட வந்துட்டல, அதான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன் தெரியுமா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசிட்டு அந்த மேரேஜ் மூமெண்ட் எல்லாத்தையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எல்லாம் அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி சேடான மூமெண்ட்லேயே நிற்கிறாரு. எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நேராக ஜங்கு கூட ஹவுஸ்க்கு தான். ஜங்கு கூட பேரண்ட்ஸ் ஆரம்பிச்சின் எல்லாருமே நம்ம கூட்டிகிட்டு வராங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம். நம்ம ஜங்குக்கு தான் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரானதோட டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி நேராக ஜங்குக்கு ஒரு பெட்ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு இதுதான் பேபி நம்மளோட ரூம். என்னமோ என்கிட்ட சொன்னேன், ஆனால் மேரேஜே பண்ணிக்க முடியாது, இந்த ஏன் லைஃப்பில் என்ட்ராகவே முடியாதுன்னு, இந்த ஜேக்கே என்னை அக்செப்டே பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன். பாட்டியா உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி, உன் பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி உன்னோட விருப்பத்திலே நான் இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கேன் பட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸில் அப்படி அந்த ரிங் போட்டிருப்பார்ல அந்த ஹேண்ட்ஸில் அப்படி கிஸ் பண்ண ஜொங்கோக்கோட சீக்ஸ்லேயே ஊங்கி ஒரு ஸ்லாப் தான். இந்த மாதிரி வச்சா இந்த ஸ்லாப்பிங் சவுண்டு ஹாலில் இருக்கிற ஆரம்பு ஜின்னு பேரண்ட்ஸ்க்கெலாம் கேட்குது. இருந்தாலும் கொஞ்சம் சைலண்டாக சவுண்டு கெட்டதை பார்த்து பயந்தாம் ஜொங்கோக்கு தான் நம்ம அப்படியே நோட் பண்ணுறாரு. இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னை ஸ்லாப் பண்ணுற, நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், உன்கிட்ட என்னோடய லவ்வை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன். இப்போ என்ன மேரேஜ் ஆயிடுச்சுல்ல பேபி, எதுக்கு இந்த லவ்வுக்கு கோவப்படுற, அதான் உன்னோட ஹஸ்பண்டை நானே ஆயிட்டேனே, எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஆமாண்டா ஹாப்பியாக தானே நீ இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கோ கூட ஷார்ட்டாக கிரிப்பாக பிடிக்கிறாரு. ஹாப்பியாக தானே நீ இருப்ப, ஏண்டா டேய் உனக்கு லவ்வை ஃபீல் பண்ணி கொடுக்க முடியல, உன்னால் லவ்வை ப்ரூவ் பண்ண முடியலன்னா உன் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிட்டல, என் பேரண்ட்ஸ்கிட்ட போய் என்னடா சொன்னேன், என்ன மாதிரிடா சொல்லி இந்த மேரேஜை நீ ரெடி பண்ண, எப்படிடா இந்த மேரேஜுக்கு என் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண, நான் என்ன சொன்னாலும் நான் என்ன சொல்கிறேனுங்கிறது கொஞ்சம் கூட கேட்காம ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிங்க் போடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நீ என்னடா சொன்ன, நான் தான் உன்னை பிடிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணுறோம்ல, பின்ன ஏன்டா என்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காகடா ப்ராப்ளம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவமாகி நம்ம ஜொங்குக்கிட்ட இந்த மாதிரி பேசினா ஜொங்குக்கிட்ட ஹே பேபி எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற, மேரேஜ் ஆயிடுச்சு இனி என்னது, டேரெக்டாக அதுக்கு தான் பெட்ரூம் வரைக்கும் கூட்டுருக்கியா, இப்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக எப்படி என்னோடய பர்மிஷனும் இல்லாமல் விருப்பமே இல்லாமல் என்னோடய ஹேண்ட்ஸில் ரிங்கை போட்டு மேரேஜ் பண்ண மாதிரி உன்னோட விருப்பம்லாம் எனக்கு தேவையில்லடா, நான் நினச்சது நான் ஃபுல்லாக அப்படியே எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ இதே பிளேஸில் ஃபுல்லாக எடுத்துக்க போறியோ, அதான் டேரெக்டாக பெட்ரூம் கூட்டுருக்கவளுக்கு பெட்டெல்லாம் செம்மையாக டெக்கரேட் ஆகிருக்குடே, வா செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க, ரசித்து உன் ஹேண்ட்ஸாலே பண்ணியா என்ன, பார்த்தா அப்படி தானே தெரியுது, ஃபுல்லாக நீ ஏன் இந்த பெட்டை ரெடி பண்ண மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த பெட்ஷீட் இருக்கும்ல, பெட்டுக்கு மேலே பெட்ஷீட்டு அதுக்கு மேலே ஃப்ளவரை கொட்டி ஹார்ட்டு போட்டு அம்பெல்லாம் விட்டு பயங்கரமாக பெட்டை டெக்கரேட் பண்ணியிருக்காரு. சொங்கு கேட்டான் இந்த மூமெண்ட்டில் அந்த பெட்ஷீட்டை எடுத்து புஷ் பண்ணி இழுக்கிற விக்கெட்டுக்கு எல்லாம் கலைஞ்சி போகுது. இந்த மாதிரி கலைஞ்சி ஃப்ளவர்ஸ்லாம் அப்படி பறந்தா நம்ம ஜொங்குக்கிட்டான் பேபி எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குதே, அது மட்டும் இல்லை நான் ஒன்றா மேரேஜ் பண்ணனுங்கிற ஹாப்பியில் என்ன
என்னடா என்ன பக்கத்தில் வர தள்ளி நின்று என்னடா நினச்சிட்ருக்க நீ? என்ன நினச்சிட்ருக்க? உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுடா. நீ என்கிட்ட ஹாஷாக எல்லாத்தையும் ப்ளே பண்ண முடியும். அதை தாண்டி உன்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? என்ன நினச்சி நீ ஏன் ஹேண்ட்ஸில் ரிங்கை போட்ட? நீ ரிங்கை போட்டுட்டா நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறியா? எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறியா? நீ என்ன நினச்சிட்ருக்க? உன்னோட பிஹேவியர் எவ்வளோ பேடாக இருக்குங்கிறத அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியும் என்ன திமிருண்டா நீ இந்த மாதிரி என் பேரண்ட்ஸை வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்னையே மேரேஜ் பண்ணுவேனுங்கிற மாரி அங்கே இருக்கிற எல்லா திங்ஸையும் தள்ளி விட்டு உடைக்கிறாரு, தூக்கிலாம் வீசுறாரு. இந்த மாதிரி வீசுறதை பார்த்துட்டு ஹாலில் இருக்க பர்சன்ஸ்லாம் சவுண்டு கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி நேராக ஜங்குக்கோட ரூமுக்கு வேண்டாம் நம்ம டேயை நம்ம ஜங்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. பேபி என்ன இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற? கோவம் என்ன ஸ்லாப் பண்ண பட்டியா? நான் இவ்வளோ கோவமாக இருந்தாலும் இவ்வளோ கூலாக இருக்கிறேன். நீ ஏன் இந்த மாதிரி எல்லா திங்ஸையும் போட்டு உடைக்கிற? பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க, என்ன மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாத. நீ எல்லாத்தையும் தள்ளி விட்டு உடச்சிட்ட. பட் நான் தான் உடச்சேனுங்கிற மாரி என் பேரண்ட்ஸ் என்ன திட்டுவாங்க. சொன்னால் கேள்வி பேபி இப்படிலாம் பண்ணாட அப்படிங்கிற மாரி ஜொங்குக்கு நம்மகிட்டே ஏன் பேக்கப் பண்ண பொசிஷனில் கண்ட்ரோல் பண்ண பார்த்தா ஜொங்குக்கு புஷ் பண்ணி தள்ளிட்டு இருக்கிற திங்ஸு ஜொங்கு கூட பிக்கு கூட வாழ இருக்கும். அதை கூட தூக்கி வீசுவாரா? அந்த மாதிரி வீசினா கரெக்டாக ஜின் தான் ஃபஸ்ட்டில் அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுவார். அந்த மூமெண்ட்டுக்கு ஜின்னோட ஃபீட்டுக்கிட்ட தான் ஜொங்கு கூட பிக் அப்படியே உடஞ்சி பீஸாக நொறுங்குது. இந்த மாதிரி நொறுங்குதை பார்த்துட்டு ஜின்னு காண்டாகி ஏன்டாடே என்னடா பண்ணிகிட்டு இருக்க? இது என்னடா பிஹேவி? எதுக்குடா இந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிற? உனக்கு என்ன டீம் இருந்தால் ஜொங்கு கூட பிக்க இந்த மாதிரி டேமேஜ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாஷாக திட்டுறாரு. மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிருக்க? இருக்கிற எல்லா திங்ஸையும் உடச்சது போதுன்னு அவனோட பிக்கையே சேர்த்து உடைக்கிறேங்கிற மாரி கொஞ்சம் ஹாஷாக நம்ம ஜின்னு திட்ட இப்படி பிக்கு தூக்கி போட்டு உடச்சன மட்டும் அதை விட பல மடங்கு கோவத்தில் சின்ன பாட்டு உன்னை யார் மொட்டல என்னோட ரூமுக்குள்ளே வர சொன்னது? யார்டா நீ மொட்டல? ஏன் ரூமுக்குள்ளே ஏன் பர்மிஷன் இல்லாமல் என்றாகட்டுக்கு நீ மொட்டல யார்? வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜங்குக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தவர் இந்த மாதிரி பேசின அடுத்த செகண்டு டேயோட சீக்ஸில் ஸ்லாப் பச்சை வேகிட்டு இல்லையே டேயோட நெக்கு கிரிப்பாக பிடிச்சபடி பக்கத்தில் இருக்க வாலில் நம்ம கிரிப்பாக லாக் பண்ணுறாரு. ப்ரீட் கூட பண்ண முடியாத அளவுக்கு இந்த மாதிரி கிரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்டு ஜின்னு பார்த்துட்டு டே ஜங்குக்கு என்னடா பண்ணுறான் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு வேகமாக ஜங்குக்கு பிடிச்சா ஆரம்பமே வேகம் நம்ம ஜங்குக்கு பிடிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேங்க என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு? அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தரடா மேரேஜ் எல்லாத்தையும் பண்ணேன். இங்கே என்னடா ஹவுஸே இந்த மாதிரி தலைகளை மாட்டி வச்சுருக்கேன். ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? மண்டலாம் அவனை விடு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஜங்குக்கோட சீக்ஸில் ஸ்லாப் பண்ண அப்படியே கரெக்டாக நம்ம ஜங்குக்கிட்டே விட்டுட்டு மூவ் ஆனோன்னா அப்படியே அவ்வளோ பர்சன்ஸையும் பாட்டு, அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேரையும் பார்த்துட்டு உங்கள் சன்னை ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க. எவ்வளோ சீக்கிரம் உங்கள் சன்னுக்கிட்டேருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி தர முடியுமோ அதை வாங்கிட்டாங்க. தேவையில்லாமல் என்னோடய லைஃப்பில் உங்கள் சன்னை ப்ராப்ளம் பண்ண சொல்லாதீங்கிற மாரி இன்னும் ஹாஷாக கட்டு வரா அந்த மாதிரி கட்டுனா மறுபடியும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு இந்த மாதிரி பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கோவமாட்டே அடிக்கிற மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரி வேண்டாம் ஆரம்பா நம்ம ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சபடி அப்படியே அந்த ரூமை விட்டு கார்டன் சைடுக்கு இழுத்துட்டு வந்துடுவார். சொன்னா கேளுங்கிற மாதிரி இழுத்துட்டு வந்தா டேயோட லிப்லலாம் கட்டாகி பிளட்டு வந்துருச்சு. இப்போ அவ்வளோ நேரம் இவ்வளோ பெரிய ஃபைட் நடந்துருக்கோம். அந்த மூமெண்ட்டில் ப்ரீட் கூட பண்ண முடியாத அளவுக்கு அப்படியே பெட்டில் உட்காண்டபடி லிப்பில் வந்த பிளட்டை அப்படியே வெயிட் பண்ணோம். ஜின்னு கரெக்டாக நம்ம டேக்கிட்டு வந்துட்டு உனக்கு ஏன்டா இவ்வளோ கோவமாகுது? எதனாலடா இவ்வளோ கோவப்படுற? என்ன கோவப்படுற? அவன் நான் ஒன்றும் கோவப்படலையே, ரியாலிட்டியை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னையே உங்கள் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தீங்க, நானும் அவன் மேரேஜ் பண்ணிக்க சொன்னதா என்ன? பிடிச்சிருக்கு என்னண்ணா? நீங்கள் தானே மேரேஜ் பண்ணி வச்சிங்க. இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு ஜங்குக்கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜின்னிக்கிட்டே பேசினா பேரண்ட்ஸ் 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகி அவன் என்னென்னா நான் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன், இல்லாத லைஃப் எனக்கு கிடையாது, நான் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு என்னெல்லாமோ சொல்லி தானடா நம்மளை மேரேஜுக்கு ஓகே பண்ண வச்சான். இங்கே பார்த்தா ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் அவன் என்ன டென்ஷன் ஆகிட்டு இருக்கான், இரிட்டேட்டிங் ஆகிட்டு இருக்கான்னு அவனை மூவ் ஆன் பண்ணிட்டாலுன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேர் சேர்ந்து என்னை அவன்கிட்டே கூப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம பேரண்ட்ஸும் பார்க்கல, ஜென்னும் பார்க்கல, எல்லாரையுமே திட்டிட்டு ஒழுங்கு மரியாதையாக டிவோர்ஸை வாங்கிட்டுருங்கங்கிற மாதிரி கட்டிட்டு அப்படியே பெட்டில்
ஸ்லீப் பண்ணபடி பட்டுக்கிறாரு. பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜின்னுக்குமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. லவ் பண்ணுறேன்னு தானே சொன்னான். இவனுக்கு என்ன ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காதா? நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டென்ஷன்லேயே ஜின்னு அப்படியே நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் அந்த ரூமுக்கு வெளியே கூட்டு வந்துட்டு அது வந்து இங்கே என்ன நடக்கு ஜின், நீ சொன்னது எல்லாத்தையும் வச்சுட்டுன்னு இந்த மேரேஜுக்கு எல்லா ஒர்க்கையும் பண்ணேன். இந்த பையன் என்ன என் ஜங்குக்க வேண்டாம் வேண்டானுங்கிறான். ஏதோ பேட் பாய் டேட்டி பிடிச்சவன்கிற மாதிரிலாம் பேசுகிறான். என் ஜங்குக்கு அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல. ஜங்குக்கு ஏன் இந்த மாதிரி அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறான்? எனக்கு ரொம்ப பிடிச்சவன், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அவன் தான் எனக்கு எல்லாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம இருக்க சிலையே நெக்க பிடிச்சி அப்படி இருக்கிறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜீன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம டேக் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா டேயோட பேரண்ட்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா அங்கே பாருங்கள் அங்கிள் ஆண்டி ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அது நான் என்னன்னுங்கிறத ஜங்குக்கிட்ட கேட்டுட்டு இந்த ப்ராப்ளத்தை நானே குயிக்காக முடிச்சிருந்தேன். நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு எவ்வளவோ நம்ம ஜங்குக்கிட்ட பேரண்ட்ஸை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணால் ஜென்னு வந்து நான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் முதல்ல போய் ஸ்லீப் பண்ணுங்கள். நான் ஜங்குக்கிட்ட எல்லாத்தையும் பேசிவிட்டு டேட் எல்லாத்தையுமே பேசி அவங்களுக்குள்ளே ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது போலுக்கு, அதை கிளியர் பண்ணிட்டேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும், நான் கிளியர் பண்ணிட்டேன், நீங்கள் டென்ஷன் ஆக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் 2 பேரையும் பெட்ரூமில் கொண்டு விட்டுட்டு நேராக நம்ம ஜங்குக்கு தேடி வந்தா ஆரம்டா உனக்கு என்ன பைட்டு மாதிரி பிடிச்சிருக்கு சைக்கோ, எவ்வளோ தூரம் சொன்னாலும் உன்னோட பிஹேவியரை அவனால் மாற்ற முடியாதடா, அவங்ககிட்ட சாஃப்டாக நடந்துக்கோன்னா இந்த மாதிரியாடா அவன் டெட் ஆகிற அளவுக்கு நெக்க பிடிச்சிருக்குவ, அவன் ஜின்கை அங்கே என்ன மாதிரி பேசுனாங்கிறது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஆஷா பேசுனா ஜின்கையான பேசுனா ஜின் அவனை பனிஷ் பண்ணுவான், நீ எடுக்காடா அவனோட நெக்க பிடிச்சி அப்படி இருக்குன்னா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆஷா பயங்கரமாட்டுட்டுனா ஜின் ஹயாங்க யார் என்ன மாதிரி பேசினாலும் நான் அவங்கள என்ன மாதிரி தான் பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதுக்காக தான் அப்போ என்கிட்ட நான் டே தான் மேரேஜ் பண்ணுவேனுங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணியா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு வந்து நின்னா ஹயாங்க அவன் என்ன மாதிரி பேசினா இப்போ உனக்கு என்ன, இப்போ உண்மையை சொல்லு, டேயை நீ மட்டும்தான் லவ் பண்ணியா, டேயா உனக்கு பிடிக்கலையா, அவனை ரொம்ப ரிஜெக்ட் பண்ணுறானா, நீ டேயை லவ் பண்ணுறேங்கிறது தான் சொன்னேன், ஆனால் இந்த அளவுக்கு அவன் உன்னை வெறுப்பானுங்கிறது எங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை தான் நானும் ஸ்டார்டிங்லேருந்து உங்ககிட்ட சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன், அவனுக்கு என்னோடய கேரக்டர் பிடிக்கலையா, நான் என்ன அந்தளவுக்கு பேட் பர்சன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன மாதிரி கேரக்டர் எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுறானா, தேவையில்லாமல் ஆங்க்ரி ஆகுறேனா, தேவையில்லாமல் எல்லா பர்சன்ட்டையும் அடிக்கிறேன்னா, நான் ஒரு ஹியூமன் மாதிரியே இல்லையா, ஒரு டெவில் மாதிரியா, ரொம்ப பேடான பர்சன்ட்டுங்கிற மாதிரி அந்த மாதிரி நான் எப்போதுமே நான் ஆஷா பேசினேன், எனக்கு அது கூட ரொம்ப பெருசாக தெரியல, ஆனால் இன்றைக்கி உங்களை எந்த அளவுக்கு பேட் சொல்லி உங்களை ஹேட் பண்ணுறத என்னால் பார்க்க முடியல, அதனால தான் என்னோடய கோவத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப டென்ஷனில் என்ன மாதிரி கட்டுன்னு கட்டிட்டு டென்ஷனில் இந்த டேயை நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு ஒன்றுமே புரியலையே, மேரேஜின்னு ஒன்று பண்ணிக்கிட்டாவது என்னை அக்செப்ட் பண்ணிப்பானுங்கிற திங்கிங்கில் தான் நான் மேரேஜ் பண்ணதுக்கப்புறமும் டிவோர்ஸ் தானே ப்ராப்ளம் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுறாரு. மேரேஜ் பண்ண ஃபீலே எனக்கு இல்லைங்கிற அளவுக்கு ரொம்ப டென்ஷனில் இந்த மாதிரி இருந்தான் ஜின். அப்படியே கரெக்டாக நம்ம ஜங்குக்கிட்ட வந்துட்டு என்னடா எதுக்கு அதுக்குள்ளே உடஞ்சி போகிற, அவனுக்கு உன்னை பிடிக்கலனுங்கிற, உன்னை அவன் ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்கானுங்கிற, அவனை தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லி ஹோல் ப்ராப்ளத்தையும் பண்ணி ரிங்கே போட்டு மேரேஜ் பண்ணிட்டு ஜங்குக். இங்கே பாரு அவன் என்ன உன்கிட்ட சொல்கிறான், நீ என்னோடய ஹார்ட்டை வின் பண்ணணுங்கிறான், அவன் உன்கிட்ட வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லான மூமெண்ட்டை கேட்கல, உன்னோட பவர் நீ எவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறத அவனுக்கு நீ ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை, ஆனால் பட் நீ அவனுக்காக எவ்வளோ எஃபர்ட் போடுறனுங்கிறது தான் அவன் நோட் பண்ணுவான். அவன் உன்கிட்ட கேட்குறது என்ன, உன்னால் என் ஹார்ட்டை எப்போதுமே வின் பண்ண முடியாது அந்த ஒரு வேர்டு, அதை நீ ஒரு சேலஞ்சாக எடுத்து அவனோட ஹார்ட்டை நீ மொத்தமாக வின் பண்ணணும். நீ வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், இப்போ இவ்வளோக்குள்ள ஆங்கிரியா இவ்வளோ டோனிங்கில் நீ எனக்கு தேவையில்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி அரகண்டாக ஃபைட் பண்ணுறட்டே ஒன்றை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிப்பான். என்னோட ஜங்குக்குனுங்கிற மாதிரி அவனே சொல்லுவான், என்ன ஹயாங் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்டான். அவன் உன்கிட்ட லவ்வர்டாண்டா கேட்குறான், நீ அவனுக்கான லவ்வர்டான் கொடுக்கணும். சரி ஓகே ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படி இப்படின்னு எல்லா ப்ராப்பர்ட்டியும் பண்ணி டேயை ஒன்றுடாக்கி மேரேஜ் பண்ணி ஹவுஸ்க்கே கூட்டு வந்துட்டேன். அவன் உன்கிட்ட ப்ராப்ளம் தான் பண்ணுவான், எனக்கு இப்போவே டிவோர்ஸ் தான்னு கேட்பான், அப்புறம் உன்கிட்ட பேச எனக்கு விருப்பலான்பான், இக்னோர் பண்ணுவான், டென்ஷன் ஆக்குவான், உன்னை கடுப்பேட்டுவான், இருக்கிற எல்லாத்தையும் இப்போ எப்படி தட்டி விட்டு உடச்சான் அதை விட பயங்கரமாகவே பண்ணுவான்.
உன்னை டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ண போகிறான் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆரம்டா என்ன என்ன மாதிரிலாம் என் ஜங்குக்கை பயமுடுத்துற அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஜங்குக்கோட கேரக்டருக்கு ஈக்குவலடான டேயும் இருக்கிறான். 2 பேரும் முன்ன பின்ன கொஞ்சம் கூட சேஞ்சிங் இல்லையே. ஜங்குக்கு எந்த அளவுக்கு கோவம் வருதோ அதே அளவுக்கு கோவம் கோவப்பட சொல்ல ஹைப்பாடானா ஆகுறான். அவனோட ஒட்டுமொத்த கோவத்தை தான் இப்போ நம்ம எல்லோரும் முன்னாடியும் காட்டியிருக்கான். அப்படி இருக்க சொல்ல ஜங்குக்கு டார்ச்சர் தானே நீ பண்ணுவான், இக்னோர் தானே பண்ணுவான், டென்ஷன் ஆக்குவான். எங்கே பாரு ஜங்குக், அவனோட ஹார்ட்டை தான் நீ வின் பண்ண பார்க்கணும். அவன் உன்னை எவ்வளோ டென்ஷன் ஆக்கினாலும் சரி, உனக்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் சரி, உன்னை டென்ஷன் ஆக்கி கோவப்படுத்த தான் அவன் ட்ரை பண்ணுவான். பட் அவ்வளோத்தையும் தாண்டி அவன் மேலே நீ ஒரு லவ் வச்சுருக்கல, எங்ககிட்ட சொல்கிறல, அவன் இல்லாத லைஃப் எனக்கு லைஃபே கிடையாதுன்ட்டு. அதை நீ அவனுக்கே புரிய வைக்கணும். அதை மட்டும் நீ அவனுக்கு புரிய வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் உன்னை தூக்கி போட்டு ரிஜெக்ட் பண்ணி டிவோர்ஸ் தான் அப்படி இப்படின்னு பேசி ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்கிட்டேயே உன்னை மொத்தமாக அக்செப்ட் பண்ணி அவன் லைஃப் பார்ட்னராக எடுத்துப்பான். நிச்சயமாலுமாக யாங், நிஜமாலும்டா. ஆனால் அதுக்கு நீ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு முதல்ல நீ பண்ண வேண்டிய ஒரே ஒர்க், அவன்கிட்ட இந்த மாதிரி ரூடாக அரகண்டாக நடந்துக்கிறத இன்றைக்கி நைட்டே விட்டுரு. அவன் என்ன பண்ணாலும் சரி, அவன் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணாலும் சரி, உனக்கு இந்த ஆங்க்ரி டோனிங் வெளியே வரவே கூடாது. உன்னை நீ எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறியோ அந்த அளவுக்கு உன்கிட்ட க்ளோஸாக வந்துடுமா, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஜென்னும் ஆரம்பம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிவிட்டு அவன் கோவத்தில் அந்த மாதிரி தாண்டா பிஹேவ் பண்ணுவான். விருப்பமே இல்லாமல் ஒரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் ஒன்றும் நார்மல் பர்சன்ட் இல்லை, ஒரு இன்னசென்ட்டு சைல்டிஷ் கேரக்டரும் கிடையாது. அவன் உனக்கு ஈக்குவலாக ஆங்க்ரி டோனில் சேஞ்ச் ஆகுறான். உன்னையே ஒரு மிரர் முன்னாடி நின்று பார்க்குற மாதிரி அவன் உனக்கு ஈக்குவலாக ரியாக்ட் பண்ணி ஃபைட் பண்ணுறான். நீ அவனை அடிப்ப, ஹேட் பண்ணுவ, பனிஷ் பண்ணுவேன்னு எல்லாம் தெரிஞ்சும் அவன் எந்த அளவுக்கு ரெக்கார்டாக நடந்துக்கிறான்ங்கிறத பார்க்குறல்ல. அப்போ நீ அவனுக்கு ஈக்குவலாக உன்னோட கோவத்தை காட்டவே கூடாது. நீ கோவத்தை காட்டுனா அவனும் கோவத்தை தான் காட்டுவான். மிரரை தான் நான் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். மிரர் முன்னாடி போய் நீ கோவமாக முறைச்சிப்பாரு, கண்டிப்பாக அந்த மிரர் உன்னை பார்த்து முறைக்க தான் செய்யும். அடேன்ற மிரர் முன்னாடி நீ க்யூட்டாக சிரிச்சுப்பாரு, கொஞ்சம் ஹவர்ஸ்லையே அந்த மிரர் உன்னை பார்த்து சிரிக்கும். டேயும் அதே மாதிரி தான். அவன் இப்போ நீ என்ன மாதிரி டேக்கிட்ட ரியாக்ட் பண்ணியும் இப்போ உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே டேக்கிட்ட நீ கொஞ்சம் க்யூட்டாக சாஃப்டாக அவனோட ஹஸ்பண்டா அவனுக்கான லவ்வை கரெக்டாக கொடு. கண்டிப்பாக அந்த ஸ்டோன் மாதிரி இருக்கிற அந்த ஹார்ட் சேஞ்ச் ஆகி மிரர் மாதிரி திரும்பவும் உன்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுவான். உன்னை அவன் லவ் பண்ணுவான். அதை உன்கிட்டயே வந்து சொல்லுவான். அந்த குட் நியூஸ் நாங்கள் எல்லாருமே கேட்போம். அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் நம்ம டேயை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நிஜமாலுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கண்டிப்பாக போ, ரூமில் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல, அவன் கோவத்தில் கட்டுனாலும் சரி அவன்கிட்ட நீ எதையுமே பேசாட, அவனுக்கான டயத்தை கொடு, அவனை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடு. அவன் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டான்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைட் பண்ணுறத பிரேக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்றா நோட் பண்ண ஆரம்பிப்பான். அவனுக்கான லவ்வை மட்டும் கொடு. அவனோட ஹார்ட்டை எப்படி வின் பண்ணணும்னு மட்டும் எல்லாத்தையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனால் எடுத்துக்க முடியாது ஜங்குக். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம்பிச்சுன்னும் கரெக்டாக ஜங்குக்கு ஹவுஸ்க்குள்ளே கூப்பிட்டு வந்தா பெட்டில் தான் நம்ம டே உட்காந்துருந்து பயங்கர எமோஷனலில் ஜங்குக்கிட்ட அவ்வளோக்குள்ளே ஃபைட் பண்ணாலும் விருப்பமே இல்லாமல் மேரேஜ் பண்ணியிருக்கோம். வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ண வேண்ட மாதிரி நம்மளை சீட் பண்ணி பேரண்ட்ஸ்கிட்ட என்னெல்லாமோ ப்ளே பண்ணி மேரேஜ் பண்ணி அவனோட பிளேஸ்க்கே தூக்கிட்டு வந்துட்டான். அவனோட பிளேஸ்க்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டானுங்கிற மாரி செம்மை எமோஷனலாக உட்காந்துருந்து கதறி அழுதுகிட்டு இருக்காரு. லெக் ஹக் பண்ணப்படி இந்த மாதிரி அழுற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்குள்ளே என்றானம் இந்த மாதிரி கதறி அழுதுகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சொன்னது தான் ஞாபகம் வருது. வந்து ஒரு மிரர் மாதிரி தான், நீ அவன்கிட்ட என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறியோ அதை தான் அவன் ரிப்ளை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார்ல. அவ்வளோ கோவமாக அவ்வளோ அரகண்டா நமக்கு ஈக்குவலாக நம்ம பண்ணதுக்கு ஈக்குவலாக அவன் பண்ணான். ஆனால் இப்போது ஃபுல்லாக உடஞ்சி போய் எப்படி அழுதுட்டு இருக்கானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு க்ரை பண்ணுற மூமெண்ட்டை தாங்கிக்க முடியாமல் கரெக்டாக பெட்டுக்கிட்ட இருக்கிற டேக்கிட்ட வந்தா அங்கேயே நின்று ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தா என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டே இந்த மாதிரி பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே 2 ஸ்டெப் பேக் வந்துட்டு
நான் உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வரல. நீ ஏன் தேவையில்லாமல் க்ரை பண்ணுற? அதுக்கெலாம் நீ தாண்டா காரணம் அப்படிங்கிற மாரி மறுபடியும் கட்டு வரா. வேண்டாம், நீ டென்ஷன் ஆக்காட்ட, நீ ஸ்லீப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜோங்குக்கு அப்படியே இந்த பெட்ரூம் விட்டு வெளியே போனால் பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டுட்டு நம்மகிட்டே க்ரை பண்ணிகிட்டே இருந்தவர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் ஆகிடுவார். ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் திரும்பவும் நம்ம ஜோங்குக்கு பெட்ரூம்குள்ள என்ட்ரானோம். ஸ்லீப் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வந்து, நான் இந்த மாதிரி ஒன்றா க்ரை பண்ணி கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் நீ ஏன் என்னை இந்த அளவுக்கு வெறுக்கிற? நான் அந்தளவுக்கு மோசமான பர்சன்லாம் கிடையாதுட்டு. என்னோடய பிஹேவியர் வேணால் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் நான் அந்தளவுக்கு மோசமான பர்சன் கிடையாது. கண்டிப்பாக ஹயாங் சொன்ன மாதிரி நான் உன்னோட ஹார்ட்டை வின் பண்ணி காட்டுவேன், கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்குமே அப்படியே பக்கத்துலேயே பெட்டில் படுத்தபடி டேயோட ஃபேஸ் முழுக்க டீரி அந்த வாட்டர்ஸ் போன பிளேஸ்லாம் அப்படி இருக்கும்ல, அந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. நான் உன்னை ஹாப்பியாக தான் பார்த்துக்கணும், என் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண தான் திங்க் பண்ணேன். ஆனால் என்னாலேயே ஏன் முன்னாடியே க்ரை பண்ணுற மூமெண்ட் எனக்கு பெயினட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபேஸை நோட் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுமா, மார்னிங் டே தான் ஃபஸ்ட்டில் ஐயை ஓப்பன் பண்ணி நோட் பண்ணால் பக்கத்தில் தான் நம்ம ஜங்குக்கு பெட்டில் ஸ்லீப் பண்ணுறத நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் எதுவும் மூவ் ஆன் ஆயிருக்கா, ஒருவேளை நேற்று நம்ம எதுவும் எங்கள் 2 பேருக்கும் எதுவும் நடந்திருக்குமோங்கிற மாதிரி ஒரு நர்வஸில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் நார்மலாக தான் இருக்குதுங்கிறத நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஹெவியாக முறைச்சபடி அப்படியே ஃப்ளோரை பார்த்தா அன்னைட்டு எந்த அளவுக்கு நம்மகிட்ட டேமேஜ் ஆகி அவ்வளோத்தையும் உடச்சி போட்டுப்பாரு. ஆனால் ஃப்ளோர் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கேன்னு நம்ம ஜங்குக்கு அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிட்டாரு. அந்த ரூமே இந்த டேமேஜ் ஆன ரூம் மாதிரி இல்லை, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அதை நோட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட எதையுமே பேசாமல் நேராக போகிறாரு, ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறாரு. ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணபடி ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வந்தான். ஜங்குக்கு அப்படியே பெட்டில் எழுந்து உட்காண்டபடிக்கிட்டே நோட் பண்ணான். அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும்ல, அங்கே வந்துருந்து ஹேரெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணபடி அப்படியே ஷார்ட் பட்டன்லாம் போட்டு அந்த ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்டுருப்பார்ல, அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தான். ஜங்குக்கு அப்படியே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்மகிட்ட காண்டாகி ஹேண்ட்ஸில் வச்சுருக்க திங்ஸை வச்சு நம்ம ஜங்குக்கு அடிக்கிற மாதிரி திரும்பினோம். அந்த திங்ஸை அப்படியே நம்ம ஜங்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. ஏன் பேபி இந்த மாதிரி என் மேலே எப்போ பார்த்தாலும் கோவமாகவே ஆகுற? என்னை பார்க்க சொல்லி உனக்கு கோவம் வந்துட்டுடா என்ன? எப்படிக்காக்க என்ன இந்த மாதிரிலாம் ரிஜெக்ட் பண்ணுற? பட் உன்னை எப்போதுமே பார்க்க சொல்ல ஃபுல் லவ் ஃபீல் தான் இருக்குது தெரியுமா? ஒர்க்குக்கு கிளம்புறியா? நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாரி பேசுவாரா. அந்த மாதிரி பேசுனா போயிட்டியம்மாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவம் மாற்றிட்டு இருந்தேன். ஆமாம், பைத்தியம்தான், ஃபுல் பைத்தியம், அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஜீக்ஸில் கிஸ் பண்ணோம். நம்ம ஜங்குக்கிட்டே அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா இன்னொரு ஜீக்ஸ்லையும் கிஸ் பண்ணால் காண்டாகி பக்கத்தில் இருக்க திங்ஸ் எடுத்து நம்ம ஜங்குக்கை ஹேட் பண்ணதுக்கு பதிலாக ஹேட் பண்ண போகிறத பார்த்துட்டு அந்த திங்ஸை கிரிப்பாக பிடிக்கிறாரு. எதுக்கு ஒன்றையும் அடிக்க போகிற? நீ என்னடானடா கிஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுனால இந்த மாதிரி என்னை இக்னோர் பண்ணுற? உனக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறியா? நீ தாண்டா என்னோடய ஒட்டுமொட்ட ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னை விட்டு நீ மூவ் ஆன் ஆகுதுங்கிற மாதிரி ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக அங்கேருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவார். ஜங்குக்குமே டேக்கிட்ட என்ன மாடி பேச அப்படிங்கிறதுக்குள்ளே தெரியாமல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்துருக்காரு. சுகாடா என்னடா நைட்டு எப்படி இருந்துச்சு? அதை ஏன் சொல்லணும் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேற்று நடந்த பெரிய ஃபைட்டிங் மூமெண்ட் அவ்வளோத்தையுமே நம்ம உங்களுக்கு சுகாகிட்ட சொன்னால் அந்தளவுக்கடா அவன் ரூடா அவங்ககிட்ட நடந்துக்கிட்டான். ஆமாண்டா, ரொம்ப டவுட்டாகவே கேளு, என்னடா பண்ண, ஏதாவது ஐடியா கொடுறா. என்ன ஐடியா? அண்டு ப்ளீஸ்டா ஐடியா குட்ரா அப்படிங்கிற மாரி என் டேயோட ஹார்ட்டில் நான் வின் ஆகணும், மேரேஜ் பண்ண விட்டு நான் ஹஸ்பண்டாக அக்செப்ட் பண்ணிப்பானுங்கிற திங்கிங்கில் தான் நான் அந்த மாதிரி டேயோட பேரண்ட்ஸ்கிட்ட போய் எல்லாத்தையும் பேசி மேரேஜுக்கு ஓகே பண்ண வச்சேன். ஆனால் ரிங் போட்டும் நான் சேஞ்சே ஆக மாட்டேன்டானுங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுறத பார்க்க சொல்ல ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஐடியா குட்ரா. இப்போ என்ன, இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். நான் சொன்னதுதான், அவனுக்கு நீ டெய்லியுமே ப்ரப்போஸ் பண்ணணும். டெய்லியுமே அவன் ஒவ்வொரு பொக்கையை ஒவ்வொரு டஸ்ட்பினில் போடுவான். விட்டால் அவன் ஃபேஸில் கூட தூக்கி எறிவான். எல்லாட்டையும் ஸ்மைல் பண்ணபடியே வாங்கிக்கிட்டு திரும்பவும் நீ வரணும், தான் ப்ரப்போஸ் பண்ணணும். அண்டு
அதான் வர்றாடே, தேவைன்னா வர வைக்கணும்டா, போ போ அப்படிங்கிற மாரி சிலவம் கரெக்டாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள டியா என்ட்ரு ஆகுறான். டியா கரெக்டாக என்ட்ரு ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஜங்குக், இதோ உனக்கு ஒரு பர்சன்ட்டு கூட மேரேஜ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி எனக்கு நியூஸ் வந்துச்சு, என்னெல்லாம் நீ மேரேஜுக்கு கூப்பிடலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இவளுக்கு யாரோட இதெல்லாத்தையும் சொன்னது, அதான் எனக்கும் தெரியல,